இந்த வார்த்தை வந்து எகுத்தமிழ் முவாசாத் எகுத்தமிழ் முவாசாத்துன்றிருக்கு. எகுத்தமிழ்னா சுமப்பது, முவாசாத்துனா ஆறுதல்களை சுமக்கக்கூடியவர் அர்த்தம். இதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிக்குவோம். சக்திக்குட்பட்டன்னு அர்த்தம் வச்சுக்குவோம். அப்போ பொருளில் சக்திக்குட்பட்டதையே அல்லாஹ் ஜக்காத்தாக ஆக்கியிருக்கின்றான். சக்திக்கு உட்பட்ட அளவையே அல்லாஹ் ஜக்காத்தாக ஆக்கியிருக்கின்றான். அதை போல் காலத்திலேயும் அவ்வாறு தான். நமக்கு சக்திக்கு உட்பட்டு காலங்களை அல்லாஹ் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிர்ணயிச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் தரணும் அப்படின்னா அது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ சக்திக்கு உட்பட்டதையே காலத்திலும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறான், கால அளவுகளிலையும் நமக்கு இதை கொடுத்துருக்குறான். அதே போல் பழம், விவசாயம், புதையல் இதெல்லாம் வருஷம் ஜக்காத்து கிடையாது. எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் ஜக்காத்து. எல்லா வருஷமும் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் விளையாத வருஷம் தான் நமக்கு கஷ்டமாக போயிடும். இப்போ நெல் எல்லா வருஷமும் கொடுக்கணுன்னா விளையாத அன்றைக்கி கஷ்டமாக போயிடும். அதனால் விளைச்சி அறுவடை செஞ்சு கையில் எடுத்து அடுக்கும்போது தான் அதோடய ஜக்காத்து வந்து அல்லாஹ் அளவு நிர்ணயிச்சிருக்கிறான். அதுபோல் பொருளிலும் அளவிலும் நமக்கு சக்திக்கு உட்பட்டதையே அல்லாஹ் வந்து ஜக்காத்தாக நிர்ணயிச்சிருக்கின்றான். அதே போல் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு வாரமும் தரணும் அப்படின்னா அது வந்து பணக்காரங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதே சமயம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, 10 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, சில வருஷங்களுக்கு ஒரு தடவையோ, வாழ்க்கையில் ஒரு தடவையோ அதில் இந்த வரியில் இருக்குது அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அப்போ ஏழைகள் அதற்கு பயன்பெறாமல் போயிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே கவனித்து எளிமையான வழிகளை அல்லாஹ் வந்து ஜக்காத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான். இப்போ திரும்ப படிப்போம். கமா ஹசல்லா தலா ஜக்காத்தை அல்லாஹ் ஆசாக்கியதை போல மாலின் பொருளில் எகுத்தமிழ் முவாசாத் சக்திக்கு உட்பட்ட அளவை ஜக்காத்தாக அல்லாஹ் ஆக்கியதை போல மிக்குதாரிகா சக்திக்கு உட்பட்ட அந்த பொருளில் சக்திக்கு உட்பட்ட அளவை ஜக்காத்தாக ஆக்கியதை போல கதாலிக்க இவ்வாறு ஹசஹா பக்தின் நேரத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். எகுத்தமிழ் முவாசத்தை சக்திக்குட்பட்டதே நேரத்திலும் அல்லாஹ் வந்து குறிப்பிட்டிருக்கின்றான். அவுஜபஹா எனவே அல்லாஹ் வாஜிபாக்கி வைத்திருக்கின்றான். பி கைர் சிமாரி பழங்கள் அல்லாததிலேயும், வஜ்ரூஇ விவசாயம் அல்லாததிலேயும், வரிகாஜி புதையல் அல்லாததிலேயும், குல்லாமின் ஒவ்வொரு வருடத்தையும் ஜக்காத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பழத்திலையும் விவசாய பொருளையும் ஜக்காத்து புதையலை தவிர மீதி எல்லாத்துலேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற அளவை வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் அப்படின்னு ஜக்காத்தாக்கி வைத்திருக்கின்றான். பலவுக்கானத்து முத்தத்து காலம் ஆகியிருந்தால், அக்கல்ல குறைவானதாக, மின் சனத்தின் ஒரு வருடத்தை விட குறைவானதாக ஆகியிருந்தால், நீ குல்லி யௌமின் ஒவ்வொரு மாதத்தை போலவும், குல்லி உஸ்புயின் ஒவ்வொரு வாரத்தை போலவும், அல்லது குல்லி சஹரின் ஒவ்வொரு மாதத்தை போலவும், இப்படி ஒவ்வொரு வருஷத்தை சொல்லாமல் ஒவ்வொரு மாதத்தையும் வாரத்தையும் இப்படி சொல்லியிருந்தா லர்ற இடைஞ்சலாகிவிடும். இல்லை அக்னியாகி அது பணக்காரர்களுக்கு இடைஞ்சலாகிவிடும். வளவுக்கான தத்துவம் மின் சனத்தின் ஒரு வருடத்தை விட கூடுதலாக ஆக்கி வைத்திருந்தால் குல்லி ஹம்சின் சனவாத்தின் 5 வருடத்துக்கு ஒரு தடவை என்பதை போல, அசர சனவாத்தின் 10 வருடத்திற்கு ஒரு முறை என்பதை போல, அவளது மர்ரத்தின் உமர் ஆயுளிலே ஒரு முறை என்பதை போல சொல்லி வைத்து ஜக்காத்துடைய அளவாக சொல்லி வைத்திருந்தால் லர்ர ஃபுக்கராயி ஏழைகளுக்கு அது வந்து கஷ்டமாகிவிடும், இடைஞ்சல் அளித்துவிடும். தகுதீரு அளவாகிறது. பிக்குல்லி ஆமீன் ஒவ்வொரு வருடமாக இருக்கும். ஹுவா அதுவாகிறது. அகுதரு அன்சபு அது வந்து ரொம்ப நேர்மையானதும் ரொம்ப பொருத்தமானதும் கூட. அம்ம ஜக்காத்து சிமாரி அறிந்துகொள் பழத்திலே ஜக்காத் ஆகிறது. வஜ்ரு விவசாய பொருட்களே ஜக்காத் ஆகிறது. இப்போ இந்த உசுதிகா அது கிடைக்கும் நேரத்திலாக இருக்கும். ஜக்காத்து ரொக்காஜி புதையலிலே ஜக்காத் ஆகிறது. இந்த இஸ்திகராஜிகா எப்போது அது வெளிப்படுத்துகின்றோமோ அப்போதாக இருக்கும். அதுதான். அப்போ இந்த பைத்துடைய இந்த பக்கத்துடைய சாராம்சத்தை நான் முன்னாடி என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது சுரித்தஃபி ஆஹிதி ஜக்காத்தை எடுப்பதிலே சர்த்திடப்படும். கவுனுகு முஸ்லிமன் அவன் முஸ்லிமாக ஆகுவதில் சர்த்திடப்படும். மின் ஹாதில் அஸ்லாமி சமானியா அந்த குரானாயத்தில் குறிப்பிட்ட 8 வகையான மனிதர்களிலிருந்து ஒருவராக இருக்க வேண்டும். அது அல்லாதவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அல்லா யக்கூன அவர்கள் அந்த 8 வகையினால்
வல்லா யக்கூன ஆகக்கூடாது ஹாசிமியன் ஹாசிம் குலம் உடையவர் ஹாசிம் குலத்தவராகவும் முத்தலிஃப் குலத்துடையவர்களாகவும் ஆகக்கூடாது. வலவு அவுத்தாக அதை கொடுத்தால் காஃபிர் கொடுத்தால் ஹாசிமியன் ஹாசிம் குடும்பத்துக்கு கொடுத்தால் முத்தலிஃப் கொடுத்தால் லா யக்க நிகழாது ஜக்காத்தின் அது ஜக்காத்தாக ஆகாது. சுரித்த சரித்திரப்படும் அதாய் ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு சரித்திரப்படும் நியத்தை சரித்திரப்படும். வயுத்தாஹுவா அதை கொடுப்பது முஸ்தஹிக்கியா தகுதியானவர்களுக்கு கொடுப்பதை சரித்திரப்படும். அதாயியா அதை நிறைவேற்றுவதில் இருக்கிறது சலாத்து சுவரின் 3 வடிவங்கள் இருக்கிறது. அதில் அவ்வளவு முதலாவதாகிறது சர்ஃபுவா அதில் இமாமி அது ஒரு இமாம்கிட்ட கொடுக்க சொல்லணும். சாணி 2வது அதாவுஹா அதை கொடுப்பது நப்சிகா தானே யார்ட்டையாச்சும் கொடுத்துடணும். சாலிக்கு 3வது ஆகிறது தௌக்கிலு முஸ்லீமன் முக்கல்லஃபின் ரசீது நேர்மையான ஒரு முஸ்லீமை வக்கீலாக ஆக்குவது பொறுப்பு சாட்டுவது. யார்ட்டாச்சும் ஒரு நேர்மையான முஸ்லீம்கிட்ட கொடுத்து நீங்கள் கொடுத்துருங்க, நான் வெளியூர் போகிறேன், இல்லாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், வீட்டு விட்டு வெளியே வர முடியாது, ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்துச்சுன்னா நேர்மையான ஒரு ஆள்கிட்ட ரசீதுனா நேர்மை கல்லஃப்னா அறிவும் புத்தி சுவாதீனம் உடையவர்கள் இது வயதும் அறிவும் உடையவர்கள். ஓகேவா. அவ்வளவு அஃப்லு அஹீரைனி முதலாவது சிறந்தது கடைசி 2 பிரிவோட முதலாவது பிரிவு சிறந்தது. சாணி 2வது அஃப்லு சாலிசி 3வது விட 2வது சிறந்தது. இப்போ ஜக்காத் எந்த மாதிரில கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்று இமாம்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்கணும், 2வது தானே கொடுத்துடணும், 3வது யாரையாவது சாட்டி விடுவேன். அப்போ ஒரு இமாம்கிட்ட கொடுக்க சொல்கிறது மிக நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா தானே கொடுக்கறது நல்லது. அப்படி இல்லாட்டி யார்கிட்ட கொடுக்க சொல்லலாம். இந்த 3 வடிவங்கள் ஜக்காத்தை கொடுப்பதற்கு இருக்கிறது.